ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஒரு சில ஜுட்ஸுவை ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க ஒரே ஒரு தாட்டி மட்டும் யூஸ் பண்ண ஒரு டாப் 7 ஜுட்ஸுவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை யாரெல்லாம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரியே நம்ம சேனல் எல்லாருமே பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஏச்சும் போட்டு விட்ருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஒரு ஜுட்ஸுவா ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டாப் 7 ஜுட்ஸுவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7வது இடத்துல நம்ம நருட்டோ யூஸ் பண்ண செக்ஸி ஜுட்ஸு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம நருட்டோ ஒரே ஒரு தாட்டி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட டைம் யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், நம்ம நருட்டோ இது ஏகப்பட்ட டைம் யூஸ் பண்ணியிருக்கான், ஏகப்பட்ட விதமாகவும் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இதுலேயே பாய்ஸ் வெர்ஷனை வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒரு செக்ஸி ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி தான் டீம் 7 விசஸ் காகியா பேட்டில் நம்ம நருட்டோ காகியா மூஞ்சியவே பஞ்சர் ஆக்கியிருப்பான். அதுவும் ஒரு காட் லெவல் பவர்ஃபுல்லான நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒரு காடாக இருக்கக்கூடிய நம்ம காகியாவை இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ணியிருப்பான் நம்ம நருட்டோ. சரி, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். காட் லெவல் பவர்ஃபுல்லான நம்ம காகியாவே ஒரு 10 செகண்டுக்கு ஸ்டக் ஆகி நின்றுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம நருட்டோ கிட்ட என்னத்தை பார்த்துருப்பாங்க அவங்க? அப்படி பார்க்கக்கூடாத எதையாச்சும் ஒன்று பார்த்துட்டு தான் நம்ம காகியா ஸ்டக் ஆகி நின்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. ஸோ இந்த மாதிரி கேனத்தனமான டவுட்டு எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த 6வது இடத்துல நம்ம கபூட்டோ யூஸ் பண்ண சேஜ் மோடு தான் இருக்கு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு சில கேரக்டர்ஸால மட்டும்தான் இந்த சேஜ் மோடு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் இந்த சேஜ் மோட மாஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே விரல் எண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த சேஜ் மோட மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம கபூட்டோவும் ஒரு ஆள். ஸோ நம்ம கபூட்டோ ஒரு ஸ்னேக் சேஜ் மோடு யூசர். ஸ்னேக் சேஜ் மோட பர்ஃபெக்டாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மாஸ்டர் பண்ணவும் செஞ்சிருப்பான். ஸோ அதை நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரலையே பார்த்துருப்போம், கபூட்டோ விசஸ் இட்டாச்சி அண்ட் சாஸ்கே ஃபைட்டில். ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் நம்ம கபூட்டோவை உயிரோட பிடிச்சாகணும்னு சொல்லி நம்ம இட்டாச்சி அண்ட் சாஸ்கே ரொம்பவே பொறுமையாக கூட ஃபைட் பண்ணி அவனை ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் நம்ம கபூட்டோ லேஸ் பட்ட ஆளெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இட்டாச்சி மட்டும்தான் அவனை உயிரோட பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருப்பாரே தவிர நம்ம சாஸ்கே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்ம கபூட்டோ ரொம்பவே தண்ணி காமிச்சிருப்பான் நம்ம இட்டாச்சி அண்ட் சாஸ்கேக்கு. அதுவும் 1v2 பண்ணியிருக்கான் 2 காட் லெவல் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் கூட. ஸோ அந்த ஃபைட்டில் அவன் முழுக்க ஸ்னேக் சேஜ் மோட யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபைட் பண்ணியிருக்கான். இத்தனைக்கும் அதை அவன் வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கான். அடுத்த 5வது இடத்துல நம்ம ஒபிட்டோ யூஸ் பண்ண ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு தான் இருக்கு. என்னது, நம்ம ஒபிட்டோ ஃபயர் ஸ்டைலை ஒரே ஒரு தாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கானா, ஏகப்பட்ட டைம் யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அட ஆமாங்க, நம்ம ஒபிட்டோ ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை ஏகப்பட்ட டைம் யூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் ஏகப்பட்ட. அடுத்த 4வது இடத்துல நம்ம இட்டாச்சி யூச்சியா யூஸ் பண்ண ஈசனாமி தான் இருக்கு. இதை நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே நம்ம இட்டாச்சி யூச்சியா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இட்டாச்சி ஈசனாகிய ஈசனாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வேணால் நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவங்கள நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறது இல்லை, ஏன்னா அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த ஈசனாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கதையிலேயே ஆட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இந்த ஈசனாமியே ஈசனாகி மாதிரி தான். நான் ஈசனாகியை விட ஈசனாமி ரொம்பவே பவர்ஃபுல். எப்படி சொல்கிறேன்னா, ஈசனாகி யூஸ் பண்ணி ரியாலிட்டியை ஒரு இல்யூஷனாக மாதிரி ரியாலிட்டியே சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது நம்ம சாஸ்கே விசஸ் டான்ஸோ போயிடல, நம்ம சாஸ்கே டான்ஸோ என்ன தான் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாலும் நம்ம டான்ஸோ திரும்ப உயிரோட வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கான காரணமே இந்த ஈசனாகி தான். ஏன்னா டான்ஸோவை நம்ம சாஸ்கே கில் பண்ணும்போது நம்ம டான்ஸோ என்ன பண்ணுவான்னா இந்த ஈசனாகி ஆக்டிவேட் பண்ணி ரியாலிட்டியில் நடந்ததை அதை ஒரு இல்யூஷனாக மாற்றி திரும்ப உயிரோட வந்திருப்பான். ஆனால் இந்த ஈசனாமி அப்படி கிடையாது. ஈசனாகி மாதிரி ஈசனாமியை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிடவும் முடியாது. ஒரு சில இடங்களை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரியாலிட்டி ஏற்றுக்காம தலைக்கணம் பிடிச்சி ஆடுறாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு நம்ம கபூட்டோ மாதிரி. ஏன்னா நம்ம கபூட்டோ அவனோட ஓன் பவரில் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான். கிமிமாரு, ஜோகோ, ஒரோச்சிமாரு இவங்க பாடியெல்லாம் பொசஸ் பண்ணுறது மூலியமாக தான் அவன் இருக்கிறதுலே ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். அப்படின்னு சொல்லி அவனே ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான். ஸோ அதனால நம்ம இட்டாச்சி என்ன பண்ணுவார்னா, கிடைச்சதுடா சான்ஸ் பையனுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி கபூட்டோக்கு ஈசனாமியை போட்டு விட்டுருவாரு. ஸோ இந்த ஈசனாமி அப்படிங்கிறதும் ஒரு கெஞ்சுட்ஸு மாதிரி தான். ஆனால் பிரேக் பண்ண முடியாத கெஞ்சுட்ஸு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்குன்னு பிரேக் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரேக் பண்ண முடியும். ஆனால் ஈசனாமியில் லாக் ஆனவங்க அந்த உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் இந்த ஈசனாமி
ஈசனாமி ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு லூப் மாதிரி. ஸோ அப்படி அவங்க ஈசனாமியில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. அவங்களோட தலைக்குள்ளே தான் இந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால இந்த லூப்பை விட்டு வெளில வர முடியும், அதாவது ஈசனாமியை பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த காட் லெவல் பவர்ஃபுல்லான ஈசனாமியை நம்ம இட்டாச்சி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரே ஒரு தடவை. ஸோ ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ஒரு கண்ணு போயிருக்கும் அந்த ஈசனாமி யூஸ் பண்ணும்போது. அடுத்த 3வது இடத்துல நம்ம எல்லோ ஃப்ளாஷான மினாட்டோ நமிகாஸை யூஸ் பண்ண சேஜ் மூடு தான் இருக்குது. ஸோ நம்ம மினாட்டோவும் நருட்டோவும் ஜிராய மாதிரி ஒரு டோட் சேஜ் மூடு யூஸர் தான். ஆனால் நம்ம மினாட்டோ எந்த ஒரு இடத்துலையுமே இந்த சேஜ் மோடை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணதே இல்லை, ஏன்னா அதுக்கான அவசியமே வந்ததில்லை அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம தலைவன் கக்காஷிட்ட ஒன்று சொல்லுவான், எனக்கு செஞ்சுட்சு யூஸ் பண்ணி அந்த அளவுக்குலாம் பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சடனாக சேஜ் மூடு போவான் பாருங்க. ஐயோ உனக்கு நக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சீனில் நம்ம எல்லாத்துக்குமே தோணும். ஏன்னா நம்ம ஜிராயா நருட்டோவே எடுத்துக்கிட்டாலும் அவங்க சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணும் போது அவங்க ஒரே இடத்துல ஸ்டன்னாக உட்காந்து நேச்சுரல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற மூலியமாக தான் அவங்களால சேஜ் மோட அட்டென்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம தலைமை மினாடோ நின்னனுப்புல இருந்தே சேஜ் மோடு போயிருப்பான், அதை நம்ம சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த காட் ஆஃப் ஷினோபியான நம்ம அஷிராமா செஞ்சுவோம், நின்னனுப்புல இருந்தே சேஜ் மோடு போவார். ஆனால் நம்ம அஷிராமா போறாரு அப்படின்னா அது வேற கதை. ஆனால் இந்த இடத்துல நம்ம மினாட்டோ சேஜ் மோடு போகிறது தான் ஒரு அல்டிமேட்டான விஷயம். இத்தனைக்கும் அவர் ஒரு பர்ஃபெக்டான சேஜ் மோடு யூசர், சேஜ் மோட மாஸ்டர் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சேஜ் மோட நம்ம மினாட்டோ வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே காமிச்சிருப்பாங்க, அதுவும் வாரார்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு தாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், சரியா தெரில. அப்படி 2-3 தாட்டி யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 2வது இடத்துல நம்ம ஜிராய் சென்சை யூஸ் பண்ண கென்ஜுட்சு தான் இருக்கு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு அல்டிமேட்டான கென்ஜுட்சு எதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டால் நம்ம ஜிராய் சென்சையோடது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கென்ஜுட்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே உச்சியா கிளான் மெம்பர்ஸை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அதுலேயே மெயினாக நம்ம ஷிஷி உச்சியாவோட கோட்டோ அமட்சுகாமி, நம்ம இட்டாச்சியோட சுக்கியோமி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கென்ஜுட்சுலாம் இருந்தாலும் இந்த கென்ஜுட்சு வச்சுக்கிட்டு ரினேகன் யூஸரை கென்ஜுட்சுல லாக் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜிராய் சென்சையோட கென்ஜுட்சு ஒரு யூனிக் அண்ட் அமேசிங்கான கென்ஜுட்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட கென்ஜுட்சு ஒரு சவுண்டு கென்ஜுட்சு, இதை யூஸ் பண்ணி ரினேகன் யூஸரவே கென்ஜுட்சுல லாக் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒரு கென்ஜுட்சுவை நம்ம ஜிராயை யூஸ் பண்ண மாட்டாரு, நம்ம ஜிராயை சமன் பண்ணக்கூடிய நம்ம ஷீமா அண்ட் ஃபுகுசுகு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு கென்ஜுட்சு யூஸ் பண்ணி தான் நம்ம ஜிராயா 3 பேனை கென்ஜுட்சுல லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு தளவும் செஞ்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜிராயா யாரையோ கென்ஜுட்சுல லாக் பண்ணி போட்டு தள்ளி இருக்க மாட்டாரு, காட் லெவல் பவர்ஃபுல்லான ரினேகன் யூஸரை தான் போட்டு தள்ளி இருப்பாரு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அல்டிமேட்டான கென்ஜுட்சுவை நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல ரீஅனிமேஷன் ஜுட்சு தான் இருக்கு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சு தான் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நம்ம கபூட்டோ வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கான், ஒரு தாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவன் ஒவ்வொரு கேரக்டரை ஒரு தாட்டி மட்டும் தான் ரீஅனிமேஷன் பண்ணியிருப்பான், திரும்ப திரும்ப ரீஅனிமேஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டான். உதாரணத்துக்கு நம்ம ஒரோச்சிமாரோ கிளாசிக் எப்போ டொபிராமா அஷிராமாவை ரீஅனிமேஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நருட்டோ ஷிப்புடன் அப்பயே நம்ம டொபிராமா அஷிராமாவை நம்ம ஒரோச்சிமாரோ தான் திரும்ப ரீஅனிமேஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம கபூட்டோ அதை பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவனால் அதை பண்ணவும் முடியாது. ஏன்னா ரீஅனிமேஷன் ஆகி வரவங்க ஒரு இம்மோட்டல் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்மளால கொல்லவும் முடியாது. அதனால நம்ம ஒன்று அவங்கள சீல் பண்ணணும், இல்லை அப்படின்னா அவங்களாவே எமோஷனல் ஆகி ரீஅனிமேஷனை விட்டு ரிலீஸ் ஆகி போயிடணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலியமா அவங்களோட சோல் பார்த்தீங்கன்னா சீல் ஆயிரும். ஸோ அதனால அவங்கள திருப்பி ரீஅனிமேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம கபூட்டோ வாரார்க்கப்பே பண்ணியிருப்பான். ஏன்னா அவன்கிட்ட எக்கச்சக்கமான டிஎன்ஏஸ் அண்ட் பாடிஸ் எல்லாமே இருந்துச்சு, அவனால் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். பட் நம்ம கபூட்டோ அதை பண்ணல, ஏன்னா அவனால் அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கபூட்டோ ரீஅனிமேஷனை விட்டு ரிலீஸ் ஆகி போன ஏகப்பட்ட கேரக்டர்ஸை அப்பயே ரீஅனிமேஷன் பண்ணி திரும்ப கொண்டு வந்திருப்பான். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நம்ம கபூட்டோ வெறும் ஒரே ஒரு தாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒன்று தப்பாக சொல்லியிருந்தா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ இதோட பார்ட் 3 வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிடிச்ச நிறைய கேரக்டர்ஸை சொல்லாமே விட்டுருப்பேன். ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.